Lourdes TV, enlightening the thirsty. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகமென்றே எனக்காய் இங்கே நின்றே. தாகம் தாகமென்றே எனக்காய் இங்கே நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திரு இரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திரு இரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. சிலுவை பாதை. சிலுவை பாதை. முன்னுரை. சிலுவை பாதை ஒரு மலர் பாதை அல்ல. சிலுவை பாதை ஒரு மகிழ்ச்சியான பாதையும் அல்ல. கொடுமைகளும் கொடூரங்களும் நிறைந்த பாதை சிலுவை பாதை. உங்களை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து என் இதயத்தில் புகலிடம் தேடி என் கரம் பற்றி சிலுவை வழி நடந்து வந்தால் நான் உங்களுக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருப்பேன், கைவிட மாட்டேன் என்று உறுதிமொழி அளித்த தியாகச் செம்மல் இயேசு கிறிஸ்துவின் திரு காயங்கள் நிறைந்த பாதை சிலுவை பாதை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரும் பாதை சிலுவை பாதை. ஒவ்வொரு ஆண்டும்
சிலுவை பாதைகளில் பங்கேற்ற பின்னும் நம் வாழ்வு மாற்றம் பெறாது போனால் பொருளற்றதாகி போகும் இச்சிலுவை பாதை. எனவே வெறும் வார்த்தைகள் அளவில் இச்சிலுவை பாதையை தியானிக்காமல் இரத்தம் சொட்ட சொட்ட இப்பாதையில் நடந்த ஆண்டவர் இயேசுவின் கரம் பற்றி மாற்றம் பெற வேண்டும் என்ற உறுதியான முடிவெடுத்து இயேசுவோடு இணைந்து நடப்போம் இச்சிலுவை பாதையில். உத்தம மனஸ்தாப மந்திரம். என் சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சில நன்மையும் அன்பும் நிறைந்தவராயிருப்பதினால் என் பாவங்களால் உமக்கு செய்த துரோகங்களுக்காக உத்தம மனஸ்தாபப்படுகிறேன். இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிநிக்கணை செய்கிறேன். ஆமென். முதல் ஸ்தலம், இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் முது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். படைப்புகள் தீர்ப்பிடுகின்றன படைத்தவரை, பாவிகள் தீர்ப்பிடுகின்றனர் பரிசுத்தரை, போலிகள் தீர்ப்பிடுகின்றன உண்மையின் உருவை. எதற்காக? பரிசேயர்களின் பச்சோந்தித்தனத்தினை பகிரங்கப்படுத்தியதற்காக, சதுசேயர்களின் சதித்திட்டங்களை சாடினதற்காக, பொய்மையை எதிர்த்து உண்மைக்கு சாட்சியம் சொன்னதற்காக. நானே ஆயன் என்றவர் ஆடுபோல் செல்கிறார், அநியாய தீர்ப்பினையும் அன்போடு ஏற்று. ஜெபம். மரண தீர்ப்பையும் மகிழ்ச்சியோடு ஏற்ற மாபரனே, உண்மைக்கு மட்டும் சாட்சியம் சொல்லும் உறுதியான மனம் எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் முது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அளவில்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் அனுபவித்து ஆர்ப்பரித்த மக்கள் கூட்டம் இன்று அளிக்கின்றது அவமான சின்னமாம் சிலுவையை பரிசாக. சுமைகளை விட 1000 மடங்கு கொடூரமானவை அவமானங்கள். சுமைகளை சுமந்து விடலாம், ஆனால் சுமைகள் காயப்படுத்துவது உடலை மட்டும்தான். ஆனால் அவமானங்கள் காயப்படுத்துவது உள்ளத்தை, அதன் உணர்வுகளை. பாவங்களை மன்னித்தவருக்கு பாவிகள் அளித்த பாரமான பரிசினையும் பாசத்தோடு ஏற்று பயணம் தொடர்கிறார் இயேசு. ஜெபம். அவமான சின்னத்தையும் அன்புடன் அரவணைத்த இயேசுவே, அவமானங்களால் நாங்கள் அடையாளம் இழக்காமல் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் முது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். படுக்கையிலிருந்து திமிர்வாதக்காரனை எழுப்பிய இறைமகன் மண்ணில் விழுகிறார் முதன்முறை. தன்னுடைய ஒரே வார்த்தையால் இறந்து கிடந்த சிறுமியையும் உயிர்ப்பித்து எழுப்பியவர் மண்ணில் விழுகிறார் நம் பாவங்களின் பாரம் தாங்காமல். முள்முடியின் காயங்கள் ஒரு பக்கம் அழுத்தினாலும் தன்மேல் விழுந்து கிடக்கும் சிலுவையின் பாரம் மறுபக்கம் அழுத்தினாலும் நம்பிக்கையோடு எழுந்து பயணம் தொடர்கின்றார் நமக்கு வழிகாட்ட. ஜெபம். விழுந்து எழுந்த எம் இயேசுவே, நம்பிக்கை இழந்து பாவத்தில் விழுந்து கிடக்கும் நாங்கள் எழுந்து ஜொலிக்க சக்தி தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் ஸ்தலம், இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் முது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தொட்டிலே தாளாட்டி தோள்களிலே சீராட்டி சிந்துகின்ற புன்னகையால்
சிந்தையெல்லாம் குளிரச் செய்த தன் அன்பு மகனை இரத்த காயங்களோடு கண்டு துடிக்கின்றார் அன்னை மரியாள். இவ்வுலக மக்களின் மீட்புக்காக தலையில் முள்முடி, உடம்பெல்லாம் கசையடி, தோளில் சிலுவை என துன்புறும் தன் மகனை கண்டு கதறி அழுவதா, அல்லது தன் மகனின் பொருட்டு வரும் மீட்பை நினைத்து பெருமைப்படுவதா? குழம்பி தவிக்கின்றார் அன்னை மரியாள். இருந்தாலும் அனைத்தையும் தன் மனதில் சுமந்து மகனின் துன்பத்தில் துணை நின்று தன் பார்வையினால் ஆறுதல் அளிக்கின்றார் அன்னை. ஜெபம். தாயான தெய்வமே, தாய் அன்பை உணர்ந்து மதித்து நாங்கள் வாழ எமக்கு கற்றுத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம். சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, தாவீதின் மகனே, என்மேல் இறங்கும் என்று கூவி அழைத்து பார்வை பெற்ற பார்த்திமேயு எங்கே என்று தெரியவில்லை. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்துண்ட மக்கள் கூட்டத்தில் ஒருவர் கூட முன்வரவில்லை இயேசுவின் சிலுவை பாரத்தை பகிர்ந்து கொள்ள. இயேசுவின் பாரம் குறைய பாசக்கரம் நீட்டும் பெரும் பாக்கியத்தை பெறுகின்றார் அந்நியரான சீமோன். ஜெபம். கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ அல்லாமல் கனிவுடனும் கருணை உள்ளத்துடனும் பிறருக்கு நாங்கள் உதவிட வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவி தன் கூந்தலால் துடைத்து பாவ மன்னிப்பினை பரிசாக பெற்றார் மகதலா மரியாள் அன்று. இன்றோ உருக்குலைந்து போயிருந்த இயேசுவின் முகத்தை ஒரு துணியினால் துடைத்து அந்த முகத்தையே பரிசாக பெறுகின்றன வெரோனிக்காவின் வீரக்கரங்கள். ஜெபம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் கண்முன்னே துன்பப்படுவோரை வேடிக்கை பார்த்து கொண்டிராமல் அவர்களின் துயர் துடைக்க முன்வரும் நல்ல மனம் எமக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாடுகளின் பாதையில் உடலின் பலம் சிறிது சிறிதாக குறைய, கைகளின் பிடிப்பு தளர்த்தப்பட்டு கண்களின் வெளிச்சம் குறைந்து கால்கள் தடுமாறி விழுகிறார் இறைமகன் 2வது முறையாக. இயேசுவின் உடல்தான் விழுந்ததே தவிர உள்ளம் விழவில்லை. சற்று நேரம் சரிந்து விழுந்தாலும் எழுந்து நடக்கிறார் இயேசு தன் லட்சிய பாதையில். ஜெபம். வெற்றியின் நாயகனே, தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் விழுந்து கிடக்கும் நாங்கள் எழுந்து நடக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 8ஆம் ஸ்தலம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இருண்ட வானில் சிறு மின்னல் கீற்று போல, பாடுகளின் பாதையில் சிறு ஆறுதல். இயேசுவின் உடல் வேதனையை தங்கள் உள்ளங்களால் உணர்ந்திட்ட எருசலேம் பெண்களின் அழுகை. புலம்பி அழுத அந்த பெண்களுக்கு இந்த பரிதாப நிலையிலும் எனக்காக அழ வேண்டாம்,
உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் மொழி அளிக்கின்றார் நம் ஆண்டவர். ஜெபம். அழுவோருக்கு ஆறுதலும் தவிப்போருக்கு தஞ்சமுமான ஆண்டவரே, பிறரின் துன்பத்தில் நாங்கள் அக்களிக்காமல் அவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் திகழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறையாக முகம் குப்புற கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பயணத்தின் கொடூரம், மனித உடலின் பலவீனம், நடப்பதற்கு சக்தி இருந்தது மனதில், ஆனால் தளர்ந்து போகின்றன பாதங்கள். ஒரு முறை இருமுறை கீழே விழுந்த இயேசு சிலுவையோடு கீழே விழுகின்றார் 3ஆம் முறை. 3 முறை மட்டுமல்ல, 3000 முறை கூட விழுவது அவருக்கு விருப்பம்தான். இறை சித்தம் அதுவென்றால் வீழ்ச்சி மட்டுமே விழுதலின் நோக்கம் அல்ல, எழுச்சி பெற்று வர வேண்டும். விழுந்தாலும் எழுந்து நடக்கின்றார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வளர்ச்சிக்காக அடுத்தவர்களை படுகுழியில் தள்ளும் பழக்கத்தை கைவிட்டு சுயநலம் விடுத்து பிறர் நலம் காண வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 1000 பேருக்கு மத்தியில் உச்சக்கட்ட அவமானத்தை சந்திக்கின்றார் இயேசு. ஆம், அன்னை மரியாவால் ஆசையாய் தையலின்றி பின்னப்பட்ட ஆடை, இரத்த காயங்களால் அவரது உடலோடு ஒட்டியிருந்த ஆடை இயேசுவின் உடலிலிருந்து உரித்தெடுக்கப்படுகிறது. உலகிற்கு பசுமை என்னும் ஆடையை போர்த்தியவர் உலக மீட்புக்காக தன் ஆடையை இழக்கின்றார். சீடர்களின் பாதங்களை கழுவ தன் மேல் ஆடையை களைத்தவர் மனுக்குலத்தின் பாவங்களை கழுவ தன் ஆடைகளை தருகின்றார். வானத்து பறவைகளுக்கும் வண்ண வண்ண ஆடை உடுத்தியவர் ஆடையின்றி அவமானப்படுத்தப்படுகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, உம் அன்பினை ஆடையாகவும் உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்பு கவசமாகவும் நாங்கள் அணிந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் புனித பயணம் முற்று பெறுகிறது கல்வாரி மலை உச்சியில். ஆம், இயேசுவால் சுமக்கப்பட்ட சிலுவை மரம் இப்போது இயேசுவை சுமக்கிறது ஆணிகளின் உதவியால். உரிமை இழந்தவர்களின் உரிமைக்காக வாதிட்டதால், ஒடுக்கப்பட்டோருக்கு ஒளியின் பாதையை காட்டியதால், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கனியை பெற்று தந்ததால், இயேசு எனும் அழகிய ஓவியம் ஆணிகளால் அடித்து நொறுக்கப்படுகிறது. அவமானத்தின் சின்னம் சிலுவை ஆண்டவரின் திரு இரத்தத்தால் அர்ச்சிக்கப்படுகிறது. வெட்டப்பட்ட மரம் வெற்றி கொடி ஆகிறது. மரணத்தின் சின்னம் மகிமையின் சின்னம் ஆகிறது. ஜெபம். அன்பு ஆண்டவரே, எங்களின் கூறிய சொற்களும் செயல்களுமே ஆணிகளாக மாறி உம்மை சிலுவையோடு சங்கமிக்க வைத்துவிட்டன. எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் உயிர் விடுகின்றார்.
திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் முதற்பொழுது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதனுக்குள் உயிர் மூச்சை ஊதியவரின் உயிர் பிரிகிறது உடலை விட்டு. மரணப் பிடியில் இருந்து மனிதர்களுக்கு மறுபிறவி அளித்தவர் இப்போது மரணத்தின் பிடியில். பட்ட மரங்களையெல்லாம் பச்சை மரங்களாய் துளிர்விட அனுமதி அளித்தவர் இப்போது பட்ட மரமாய். நண்பருக்காக உயிரை தருவதுதான் மேலான அன்பு என்றுரைத்தவர் செய்து காட்டுகிறார் கல்வாரி மலையில். ஜெபம். எங்களை மீட்க திருச்சிலுவையில் உயிர் நீத்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் விருப்பப்படியே வாழ வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் ஸ்தலம். அன்னையின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் முதற்பொழுது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவனின் வார்த்தைகளை இதயத்தில் சுமந்து உயிரற்ற உடலை தன் மடியில் சுமக்கிறாள் அன்னை மரியாள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஆம், அன்னையின் வாழ்க்கையில் அது உண்மையாகிவிட்டது. இறை அழைப்பை ஏற்றபோது மனப்போராட்டம், இறைமகனை பெற்றபோது சுக போராட்டம், எகிப்துக்கு ஓடின போது உயிர் போராட்டம், இயேசு வளர்ந்த போது உறவு போராட்டம், இப்போதோ கல்வாரியில் கண்ணீர் போராட்டம். ஜெபம். எங்களுக்காக தங்களை முழுவதும் அர்ப்பணித்த அன்னையே, அர்ப்பண வாழ்வின் மேன்மைகளை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு பரிந்து பேசும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் ஸ்தலம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் முதற்பொழுது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாட்டை அடிகளால் சல்லடையாக்கப்பட்டு ஆடை இழந்து அவமானத்தில் குன்றி ஆணிகளால் அறையப்பட்டு சிலுவையில் சிதறுண்டு மனிதனுக்காக மடிந்து போன மணுமகன் அடக்கம் செய்யப்படுகின்றார் அடுத்தவரின் கல்லறையில். வாழ்வோரின் முதற்கனியாம் இயேசு எனும் கோதுமை மணி மண்ணில் அடங்குவது மிகுதியான கனி கொடுக்கவே. ஜெபம். கல்லறையையும் கருவறையாக மாற்றி திருச்சபையை பிறப்பித்த எம் ஆண்டவரே, உம் பாத சுவடுகளில் நாங்கள் பயணிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருத்தந்தையின் ஆன்ம கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விழாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Domine, parce populo
Domine, pace populum tuo, ne in eterna miras caris nobis. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி தவக்கால 5வது வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்கிறோம். இன்று இயேசுவுக்கும் யூத தலைவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிச் செல்லுகிறார்கள், இயேசுவை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள், இயேசுவை அழிக்க தேடுகிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக பாமர மக்கள், சாதாரண மக்கள் இருக்க இருக்க இயேசுவை புரிந்து கொள்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவை அன்பு செய்கிறார்கள், இயேசுவை விசுவசிக்கிறார்கள். ஒருபுறம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள், மேதைகள் இயேசுவை விட்டு அகன்று போய்கொண்டே இருக்க, சாதாரண மக்கள் அவருடைய போதனையும் அவருடைய வல்ல செயல்களையும் பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு நெருங்கி வருகிறார்கள். இதோ இந்த தவக்காலம் நாம் இயேசுவை நெருங்கி வருவதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான காலமாகும். ஆகவே இயேசுவை நெருங்கி வருவோம், இயேசுவுக்கு அடிபணிவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவை உள்ளத்தில் தங்க வைப்போம், நாம் இயேசுவில் நிலைத்திருப்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற லூயி அலன் பிரான்சாம் மற்றும் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லப் குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எறிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும், பசில் மேரி குளோரி நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், மேரி புளோமினா நன்றி எறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், குளோதியா சில்வியானா வெரோனிக் நன்றி எறிதலாகவும் உடல் நலனுக்காகவும், லசார் கோயில் பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும், அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி நன்றி எறிதலாகவும், ஜான்வியே ஸ்டானிஸ்லாஸ் குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கிறிஸ்டின் வசந்தி வீடு வாங்கியதற்கு நன்றி எறிதலாகவும், வனத்தின் அனிதா தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இறைவனர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், குறிப்பாக நல்ல வரன் அமையவும், விரைவில் திருமணம் நடைபெறவும், கண்மணி மரியா நடக்க பேச வேண்டியும், இதயா மகளிர் பொறியியல் கல்லூரியில் மாணவிகளின் சேர்க்கை அதிகரிக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்னமால் ஸ்வர்கீஸ், ஜெயமேரி ஜோசப் இவருடைய ஆன்மாவுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்தமாய் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் வலுவின்மையால் தவறி விழுகின்றோம். இந்நிலையிலிருந்து எழுந்து நிற்க எங்கள் சொந்த ஆற்றலால் இயலாது. உமது கருணையால் எங்களை உறுதிப்படுத்தி நாங்கள் வழி நடக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கிறார். இறைவாக்கின் இறைமையானிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, திருவசனங்கள் 10 முதல் 13 வரை. அந்நாள்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மதிமயங்கி விடுவான். நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நினைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படங்களின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ்பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வணங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் இதழ் 16, தியான பாடல் எண் 2.
பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூண்டென்னை காத்தார். ஆண்டவரே என் நாட்களாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கற்றையார் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கற்றையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க. எந்நாளும் என் மீட்பர் புகழ்தலை பெறுக. ஆண்டவரே என் நாட்களாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 10. உயிருள்ள வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக,
நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உம்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயலுக்காவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுக்க வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருளும் அடையாளம் எதையும் செய்யவில்லை. ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய திரு இதய ஆண்டவர் பக்தர்களில் ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஏராளமான பேர், ஏறக்குறைய 150 இசை கருவிகளை மீட்டுகிறவர்கள் மேடையிலிருந்து இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு பாடலில் இடை இசை ட்ரம்பட் வாசிக்க வேண்டும். அதுவும் சோலோ ட்ரம்பட் மட்டும்தான், வேறு எந்த இசையும் அதோடு இருக்காது. ஆனால் ட்ரம்பட் அதிகமான சத்தம் இருக்கும். அதனால் அந்த இசை வல்லுநர் என்ன செய்தார், மேடைக்கு கீழே பக்கத்தில் அவரை நிற்க வைத்திருந்தார். அந்த குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே இவர் வாசிக்க வேண்டும். ஆனால் ஏராளமான மக்கள், மேடையின் மீது 150 கலைஞர்கள், மேடைக்கு பக்கத்திலும் அதுபோல ஏற்பாடு செய்தவர்கள், மேடைக்கு முன்னால் ஏராளமான பேர் அமர்ந்திருந்தார்கள். இந்த இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த ட்ரம்பட் வாசிக்க வேண்டிய இடத்துல எல்லா இசை கருவிகளும் ஓசை எழுப்பாமல் நின்றுவிட்டன. அந்த நேரத்தில் இந்த ட்ரம்பட் இசை மட்டுமே வாசிக்க வேண்டும். இங்கே இசை இயக்குனர் அந்த இடத்துல வந்தவுடனே பார்க்கிறார். அவர் கண்ணுக்கு தெரியல, மேடைக்கு கீழே நின்றார். ஆனால் அவர் வாசிப்பார் என்று பார்த்தால் வாசிக்கவே இல்லை. அப்படியே நிசப்தம், எந்த இசை கருவியும் வாசிக்கல. அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட நேரம் முடிந்த பிறகு திரும்பவும் மற்ற இசை கருவிகள் வாசிக்க ஆரம்பித்தன. இவ்வாறு 3 தடவையும் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட தனியான இசை அந்த பீஸ், மியூசிக்கல் பீஸ் அவர் வாசிக்கவில்லை. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இயக்குனர் என்ன செய்தார், திடீர்னு மேடை விட்டு கீழே குதிச்சார். அந்த ட்ரம்பட்டு வாசிச்சவனை ஊட்டியை பிடிச்சி நெருக்கலான்ட்டு குதிச்சு அவர் போனப்போ பார்க்குறாரு, அங்கே செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டான், இவரை கையையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வாயையும் பொத்திக்கிட்டான். அப்போது என்னையா இதை மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டப்போ, சார் நீங்கள் நல்லா அழகாக மியூசிக் வாசிக்கிறீங்க, எல்லாரையும் வச்சு மேடையில் நிற்க வச்சு இசை நிகழ்ச்சியை நடத்துகிறீங்க, இவன் ஒருத்தன் ட்ரம்பட்டை தூக்கிட்டு வந்து கீழே நின்றுக்கிட்டு நீங்கள் பாடும்போது நடுநடுவில் இவன் வாசிக்க வாயை வச்சு, அதனால் அவனை தடுத்து நிறுத்திட்டேன்னு செக்யூரிட்டி சொன்னான். அன்பாண்டவர்களே, இது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. இது போல தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகில் வந்தபோது
அவரை வாசிக்க விடாமல், பேச விடாமல், அவர் பேச்சை கேட்காமல் அவரை தடுத்து நிறுத்தியவர்கள் இந்த பரிசேய தலைவர்கள். இயேசு உண்மையில் தெய்வம் என்பது வெள்ளிடை மலை, அதை மறுக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இயேசு கடவுள்னு எனக்கு தெரியாதுன்னு இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த யூத தலைவர்களோ பரிசேயர்களோ சொல்லவே முடியாது. ஏனென்றால் பல சாட்சியங்கள் முதல் எடுத்துக்கிட்டா பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருந்தாங்க மெஸ்ஸியா பெத்லெகேமில் பிறப்பார் என்று. ஆனால் அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அடுத்ததாக தூய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார். வானக தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் என்று குரல் கொடுத்து சான்று பகர்ந்தார். மூன்றாவதாக திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை அடையாளம் காட்டி சான்று பகர்கிறார். அடுத்ததாக இயேசுவே சொல்லுகிறார், நான் இறைமகன். அவர் இறைமகன் என்று சொன்னதற்காக தான் அவரை கல்லால் எறிந்து கொல்ல முற்படுகிறார்கள். இயேசு அவரிடத்திலே கேட்கிறார், எதற்காக? தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டி இருக்கிறேன், அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவள் என்ன சொல்லுகிறார்கள்? நீர் செய்த நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே கல்லெறிகிறோம் என்றார்கள். ஏனெனில் நீ மனிதனாகிய நீ உன்னை கடவுள் ஆக்கிக் கொண்டாய். மனிதனான நீ உன்னை கடவுள் ஆக்கிக் கொண்டார். என்ன ஒரு தவறான எண்ணம் பாருங்க. இயேசு கடவுள் மகன் என்று சொல்லுகிறார். ஆனா இவங்க பிடிவாதமா நீ மனிதன், மனிதனாகிய நீ உன்னை கடவுளாக்கி கொண்டாய். இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? திருப்பாடல் 82 திருவசனம் 6 என்ன சொல்லுகிறது? இறை வாக்கை பெற்றுக்கொண்ட நீங்கள் கடவுளர்கள். You are gods because you have received the word of God. கடவுள் சீனாய் மலையில தனது வார்த்தையை அந்த 10 கற்பனை வழியாக அவர்களுக்கு வழங்குகிறார். அப்பொழுது இறைவாக்கினர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் எல்லாரும் கடவுள்கள். ஏனென்றால் இறை வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் கடவுள்கள் என்று தாவீது அரசர் பாடுகிறார். ஆகவே இயேசு சொல்லுகிறார், கடவுள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களையே கடவுள்கள் என்று உங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கடவுளிடமிருந்து கடவுளால் அனுப்ப பெற்று இந்த உலகுக்கு வந்து அவருடைய வல்லமையால் செயல்பட்டு அவருடைய தூண்டுதலால் பேசி செயல்படுகிற என்னை நீங்கள் இறைமகன் என்று நான் சொன்னால் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? எவ்வாறு இது ஒரு கடவுளுக்கு எதிரான தூஷணமாகும்? ஆகவே உங்கள் வேதத்தை ஆய்வு செய்து பாருங்கள், நான் கடவுள் என்பது உங்களுக்கு புரியும். இவ்வளவு தெளிவாக இயேசு சொல்லியும் இரண்டாவது முறையாக கல்லால் எரிந்து கொள்ள முற்படுகின்றனர். இயேசு அவரிடமிருந்து நழுவி சென்று விடுகிறார். ஆனால் யோவான் திருமுழுக்கு கொடுத்த இடத்திற்கு இயேசு வருகிறார். அது ஒரு முக்கியமான இடம். ஏன் என்றால் அந்த இடத்தின் வழியாக தான் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது கடந்து வாக்களிக்கப்பட்ட புண்ணிய பூமிக்கு வந்தார்கள், பாலஸ்தீன் நாட்டுக்கு. அதனால தான் திருமுழுக்கு யோவான் அந்த இடத்தில் திருமுழுக்கு கொடுக்க தேர்ந்தெடுத்தார். இயேசு அந்த இடத்திற்கு மீண்டும் செல்லுகிறார். மீண்டும் சென்று அந்த இடத்தில் தங்கி இயேசு போதிக்கிறார். அங்கே இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறார்கள். மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யோவான் அருள் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆயினும் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை ஆயிற்று. யோவான் இவரை பற்றி சாட்சி சொன்னார், அது உண்மை என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டார்கள்.
உணர்ந்து கொண்ட மக்கள் இயேசுவின் மேல் பலர் நம்பிக்கை கொண்டனர். இதோ அந்த இஸ்ராயல் மக்கள் கடந்து வந்தபோது அவர்களுக்கிருந்த விசுவாசம் மீண்டும் இங்கே இந்த மக்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் கொள்ளுகிறார். மனமாற்றம் என்பது பழைய அடிமை வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு கடந்து வருவது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொண்டு இயேசுவிடம் வந்து நம்பிக்கை கொள்ளுகின்றனர். அதனால தான் இயேசு அந்த இடத்துக்கு போறார். இங்கெல்லாம் வெறுப்பு, புரிந்து கொள்ளவில்லை, புறக்கணிக்கிறார்கள், அவரை நிந்திக்கிறார்கள், அவர் பழித்துரைக்கிறார்கள், அவர் பேச்சை கேட்கவில்லை. ஆனால் இயேசு மீண்டும் அந்த பழைய இடத்திற்கே எந்த இடத்தில மக்கள் விசுவாசத்தோடு நடந்து கொண்டார்களோ, எந்த இடத்திலே பழைய அடிமைத்தனத்தை விட்டு புது வாழ்வுக்கு கடந்து வந்தார்களோ, அந்த இடத்திற்கு ஆண்டவர் இயேசு செல்லுகிறார். மீண்டும் விசுவாசம் எழுச்சி பெறுகிறது. பலர் அவரிடம் விசுவாசம் கொள்ளுகின்றனர். அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா விழா நம்மையும் அந்த அனுபவத்துக்கு இட்டு செல்லுகிறது. திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்த இடத்திற்கு, இஸ்ராயல் மக்கள் பழைய வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு கடந்து வந்த அனுபவத்திற்கு இந்த பாஸ்கா நிகழ்ச்சி வழியாக நாமும் நடத்தி செல்லப்பட அங்கே அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு உண்மையில் வானக தந்தையிடமிருந்து வந்தவர், வானக தந்தையின் சொற்படி நடப்பவர், வானக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், வானக தந்தைக்கு சான்று பகர்கிறவர். அவர் தந்தைக்கு அருகில் இருப்பவர் மட்டுமல்ல, தந்தையைப் போல் இருப்பவர் மட்டுமல்ல, தந்தையைப் போல் சிந்திப்பவர் மட்டுமல்ல, தந்தையைப் போல செயல்படுபவர் மட்டுமல்ல, தந்தைக்குள் இருக்கிறவர். I am in the Father, the Father is in me. I abide in him, he abides in me. அந்த அளவுக்கு தந்தையோடு ரெண்டரை கலந்து ஐக்கியமானவர் இயேசு. ஆகவே நான் இறைமகன் என்று சொல்லிக்கொள்ள எல்லா விதமான ஆதாரங்களும் எல்லா விதமான நிரூபணங்களும் இருக்கின்றன. ஆனால் எப்படிதான் இந்த பரிசேயர்கள், படித்தவர்கள், தலைவர்கள் இயேசுவை இறைமகன் என்று காண தவறினார்களோ தெரியவில்லை. இன்றைக்கு கூட பாருங்க, எத்தனை யூதர்கள் சரித்திரத்திலே இயேசு கடவுள் என்று உலகத்தில் 1/3 கிறிஸ்துவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் யூதர்கள் மட்டும் இயேசுவை மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை இறை வாக்குகள் அவரில் நிறைவடைந்து விட்டது. இவர்தான் மெஸ்ஸையா என்று மத்தேயு நிரூபித்தும் கூட ஏற்க மறுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சில நேரத்தில் எப்படிதான் மூர்க்கத்தனமாக இயேசுவை செயல்பட தடுக்கிறோம், இயேசுவை பேச விடாமல் வாயை மூடுகிறோம். அந்த இசை நிகழ்ச்சியில அந்த செக்யூரிட்டி செய்தான் பாருங்க, அந்த ட்ரம்பட் வாசிக்கிறனுடைய வாயை மூடிக்கிட்டான், கையை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டான். அதுபோல இயேசுவை பேச விடாமல் தடுக்கிறோம், இயேசு எதையும் செய்யாமல் அவரை கட்டி போட்டு விடுகிறோம். எனவே ஆண்டவரிடம் வருவோம். ஆண்டவரே, இந்த திருமுழுக்கு அனுபவம், இந்த விடுதலை பெற்று அந்த யோர்தானை கடந்து வந்த அனுபவம் எங்களுக்கும் இந்த பாஸ்கா விழாவில் கிடைக்க எங்களை முழுமையாக ஆட்கொண்டு ஆவியினால் வழி நடத்தும் என்று மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நாட்களுக்காகவும் உமது கையில் ஏற்படுவாராக. ஆற்றல் மிக்க இறைவா, உடைந்த உள்ளத்துடன் நாங்களும் திருமண் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது மகிமைக்கு ஏற்ப நாங்கள் திருபீடத்தில் பலி செலுத்தி திருவுணவில் என்றும் பங்கேற்பதால் மீட்படைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெற்று உமது மகத்துவத்தை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் சொல்லற்கரிய வல்லமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் ஆற்றலும் விளங்குகின்றன. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார்,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று உபயம் செய்கின்றவர்கள், இன்று நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், இன்று தங்கள் கருத்துகள் நிறைவேற பலி நிறைவேற்றுகிறவர்கள் ஆகிய அனைவரையும், திரு இதய ஆண்டவர் பக்தர்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். தேவனுக்கு எழுந்தளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். இறைவா
மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் பிரபலத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்துவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாதையின் பரிந்துரை செய்தல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். செபிப்போமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, இத்திருப்பலி விருந்தில் எங்களை உறுதிப்படுத்தினீர். திருப்பலியின் பயன் எங்களுக்கு பாதுகாப்பாக அமைந்து தீமைகளை எங்களிடமிருந்து அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அடைக்க
பாடலிதழ் 100 பாடல் எண் 6. தினம்